ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த படத்தோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா த கிஃப்ட். இது ஒரு ஹாலிவுட் ஃபிலிம். 2015 ரிலீஸ் ஆன ஒரு படம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட் சஸ்பென்ஸ் த்ரில்லர் வித்தவுட் எனி ஃப்ளாஸ். அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நீட்டாக சொல்ல வந்த விஷயத்த வந்து சொல்லிவிட்டு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸும் இல்லாமல் ஆட் பண்ணாமல் கமர்ஷியல் எதுவுமே இல்லாமல் நீட்டாக சொல்லியிருக்காங்க. அதுலேயும் சக்ஸஸ் ஆகியிருக்காங்கன்னு சொல்லலாம். சூப்பர் படம். இது அமேசான் ப்ரைமில் இருக்குது, பாருங்கள். இதோட கதைக்குள்ளே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யங் கப்புள், சைல்டு இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹஸ்பண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ன்றதால ஒரு புது ஊருக்கு போகிறாங்க. புது ஊருக்கு போகிற வழியில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனோட ஹை ஸ்கூல், அதாவது நம்ம ஹஸ்பண்ட் இவர் காரில் ஹீரோ, கிட்டத்தட்ட ஹீரோ அவர் தான். அவரோட ஹை ஸ்கூலில் ஒரு ஹை ஸ்கூல் மேட் பார்க்குறாரு. பார்த்துட்டு 2 பேருமே வந்துட்டு எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஓடுது. அப்படியே வந்து ஃபேமிலிக்குள்ளே பழக ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒரு ஹை ஸ்கூல் மேட்டை, கிட்டத்தட்ட அவர் தான் வந்து ஹீரோ மாதிரி படத்தில். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா, அவரோட நேச்சர் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஸாக வந்துட்டு கிஃப்ட்ஸ்லாம் வந்துட்டு வீட்டுக்கு வந்து யாரும் சொல்லாத டைமில் வந்து கிஃப்ட்ஸ்லாம் வந்துட்டு வச்சுட்டு போகிறது தான் அவன் வாழ்க்கை. அதாவது வந்து ஒரு கோய் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், சரி ஒரு இதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு அவர் பண்ணுறது தான் அவரோட நேச்சரு. அதுதான் வந்துட்டு படத்தோட மெயினாக வந்துட்டு கிஃப்ட்டுன்னு பேர் இருக்கிறதுக்கு காரணமாக தான். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிகிட்ருப்பார். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கிஃப்ட் வச்சுட்ருப்பார். ஸோ அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளந்தியான ஒரு மனுஷன்னு சொல்லலாம் அவர். அந்த மாதிரி தான் ஒரு மனுஷன். ஸோ இவர் வந்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு போகிறது வந்து அவங்க அவங்க ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் வந்து என்னென்னா இவருக்கு வந்து பிடிக்காது. ஏன்றது சரியாக சொல்ல மாட்டாங்க. அது வந்து எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இன்டெரக்டாக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிஃப்ட்ஸாக வச்சுட்டு போவார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிடுவார் டின்னருக்கு. அந்த அந்த ஹீரோ இருக்கார் இல்லைங்களா, ஹீரோவோட கிளாஸ்மேட்டு, அவர் வந்துட்டு இவரையும் ஒரு ஒய்ஃபை வந்து வீட்டுக்கு கூப்பிட்றாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு, நான் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, என் ஒய்ஃப் விட்டுட்டு போயிட்டா, 2 பசங்களையும் கூப்பிட்டு போயிட்டா, நான் வந்து தனியாக தான் இங்கே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இந்த வீடு வந்து என்னோடய எக்ஸ் ஒய்ஃப் இது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி எல்லாம்னு சொல்லிவிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்னாகுது, ஏன்னா ஹீரோவுக்கு கண்டிப்பாக இவன் மேலே வந்து ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன்னா என்னன்றது கரெக்டாக சொல்ல மாட்டாங்க, ஒரு சந்தேகம் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் போய் பார்த்தாங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு கப்புள் வந்து அங்கே இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு இவன் மேலே வந்து ஒரு சஸ்பீஷியஸ் வந்து இன்னும் வந்துட்டு பெருசாகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது அவனோட வீடே கிடையாது, இவன் சொன்னது எல்லாமே பொய் அப்படின்றது கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கிளியராக வந்து ஹீரோயின்கிட்ட சொல்லிடுறான், இந்த மாதிரி வந்து அவன் கூட கொஞ்சம் தள்ளியே நில்லு, அவனோட வந்து சேராத அப்படின்னு சொல்லிடுறான்.